பொண்ணு ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிருப்பா. சரி வந்துருச்சுன்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறா. பாக்ஸுக்குள்ள பார்த்தா எதுவுமே இருக்காது. இப்ப அந்த பில்லையும் பாக்குறா. அந்த பில்லும் எம்டியா தான் இருக்கு. சரி அவ ஆர்டர் பண்ண நம்பருக்கு கால் பண்ணா காலே போக மாட்டேங்குது. இப்ப அந்த பாக்ஸ் மேல நீங்க என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அது இதுல எழுதி போடுங்கன்னு எழுதி இருக்கு. உடனே அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை எழுதி போடுறா. இப்ப கொஞ்ச நேரத்திலே அதுல இருந்து சிக்கன் வருது. இப்ப அதை எடுத்து சாப்பிட்டுட்டு மீதியை எடுத்து குப்பையில போட்டுறா. இப்ப மறுபடியும் அவளுக்கு பிடிச்ச இன்னொரு ஃபுட்டை அதுல எழுதி போடுறா. இப்ப அதுவும் வருது. அதே எடுத்து சாப்பிட்டு மீதியை எடுத்து குப்பையில போடுறா. இப்ப மறுபடியும் அவளுக்கு பிடிச்ச இன்னொரு ஃபுட்டையும் ஆர்டர் பண்றா. அதுவும் வருது. அதையும் சாப்பிட்டு குப்பையில போடுறா. இப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வருது. உலகத்திலேயே ரொம்ப விலை அதிகமான ஒரு ஃபுட்டை நம்ம எழுதி இதுல போடலாம்னு நினைக்கிறா. ஆனா சுத்தி முத்தி பாக்குறா பேப்பர் எல்லாமே காலியா இருக்கு. உடனே அவ வீட்டுல இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்து அதை கிழிச்சு அதுல எழுதி போடுறா. போட்டா அந்த ஃபுட்டு அங்க வந்துடுது. இப்ப அதை எடுத்து ஆன்லைன்ல சேல் பண்ணலான்னு சேல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு கஸ்டமர் கேக்குறாங்க, இது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது, ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே இவளும் அதை எடுத்து சாப்பிடுறா. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த அவ எழுதி போட டப்பாவோட பின்னாடி பாய்சன் ஒரு லெட்டர் இருக்கும். அதை பார்க்காம விட்டுருப்பா. அதனால அவ ஆர்டர் பண்ண ஃபுட் பாய்சனா வந்திருக்கும். நமக்கு என்னதான் ஒரு பெஸ்டான பொருள் கிடைச்சாலும் அதை நம்ம யூஸ் பண்றதுல தான் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.